இந்த வீடியோ பற்றி சுருக்கமாக ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால், உங்களோட மகிழ்ச்சி, உங்களோட சந்தோஷம் எக்ஸாக்டாக கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுட்டி காட்டுறது ஓஷோவோட வேலை. இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதா இருந்தால், 2006 வில் ஸ்மித் நடித்து வெளிவந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி தான் அந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த மூவியை பெரும்பாலான நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வரி நமக்கு சொல்கிறாங்க. கிறிஸ்டோபர் கார்னர் அப்படிங்கிறோட வாழ்க்கையை தழுவி தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்டோபர் கார்னர் கேரக்டரில் வில் ஸ்மித் நடிச்சிருக்கிறாரு. திரைப்படம் முழுவதும் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் படுற பல சாகசங்களை தான் பார்க்க போகிறோம். பல மிஸ்கால்குலேஷன்ஸ்னால தன்னோட வீட்டை இழந்துடுறாரு. தன்னோட மனைவி அவரை விட்டு குழந்தைய தனியாக விட்டுட்டு அவங்க தனியாக போயிடுறாங்க. ஒரு போன் டென்சிட்டி ஸ்கேனர் அப்படிங்கிறத தூக்கிட்டு டோர் டு டோர் அதை விற்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் விற்கிறதுக்கு அவர் படுற பாடு. அதற்கு பிறகு ஸ்டாக் புரோக்கர் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு சேலரி இல்லாமல் பல மாதங்கள் அதில் ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து வர்றதா அந்த திரைப்படம் போய்கிட்டே இருக்கு. பல கஷ்டங்களுக்கு நடுவில் வில் ஸ்மித் பேசுகிற ஒரு முக்கியமான வசனத்தை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி குறிப்பிட்டே ஆகணும். விரக்தியின் ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அவர் நினைச்சு பார்க்குறாரு தாமஸ் ஜெஃபர்சனோட டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை. அதில் வருகிற ஒரு சில வரிகளை அவர் நினைச்சு பார்க்குற மாதிரி சீன் வரும். அதாவது, அவர் ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வரியை பற்றி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த சீனில், அந்த காட்சியில் பேக்ரவுண்டில் அவர் நேரேட் பண்ணுற வசனங்கள் தான், தாமஸ் ஜெஃபர்சன் ரொம்பவே புத்திசாலியாக இருந்திருக்கணும். அது எப்படி லைஃப்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடியோ, லிபர்ட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியோ பர்சியூட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கலை. ஆனால் ஹாப்பினஸ்க்கு முன்னாடி மட்டும் பர்சியூட்டுங்கிற வார்த்தையை ஜெஃபர்சன் பயன்படுத்தி இருக்காரு. மகிழ்ச்சியை நாம் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் எந்த மாதிரி குட்டிக்கரணம் போட்டாலும் அது நமக்கு கிடைக்காது. அதாவது, மேபி ஹாப்பினஸ் இஸ் சம்திங் தட் we can pursue and maybe we can actually never have it no matter what அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் முடியுது. ஸோ இந்த வீடியோவில் ஓஷோ மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதில் எங்கே கோட்டை விடுறான்? சிலர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. பலருக்கு அந்த நாள் வேலையை முடித்த பிறகு நண்பர்களோடு உட்கார்ந்து ஒரு பியர் அல்லது ஒரு சிகரெட் அல்லது ஒரு பாட்டில் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரிவார்டு அவங்களுக்கு தேவைப்படுது. ஏதோ ஒன்றுக்கு மனசு ஆசைப்படுது. அப்போதுதான் அன்றைய நாள் சிலருக்கு முழுமை அடையுது. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஓஷோ என்னென்ன விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு ஆசைக்கும் பின்னால் இருக்கும் சட்டில் மெக்கானிசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசை இந்த முறையில்தான் வேலை செய்கிறது. ஆசை நமது மகிழ்ச்சிக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறது. இந்த கார் இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த அழகான பெண் இருந்தால்தான், அல்லது இந்த அழகான வீடு எனக்கு இருந்தால்தான் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் போது ஒரு விதமான ரிலீஃப் கிடைக்கிறது. we feel good. இந்த ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றினால் கூட திரும்ப திரும்ப புதிய ஆசைகளை மனது உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. முதலில் யூ மேக் அ கண்டிஷன். நீங்கள் இந்த பெண் இருந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஐ கேன் பி ஹாப்பி ஒன்லி வித் திஸ் woman என்று சொல்கிறீர்கள். இப்போது அந்த பெண்ணை அடைவதற்கு தீவிர முயற்சியில் இறங்குகிறீர்கள். எவ்வளவு கடினமோ அந்த பெண்ணை அடைவது, அவ்வளவு தீவிரமும் ஆர்வமும் காட்டுகிறீர்கள். அது எந்த அளவிற்கு கடினமோ, மோர் சேலஞ்ச்டு யூ பிகம். அதற்காக எதை வேண்டுமானாலும் அடகு வைக்க தயாராக இருக்கிறீர்கள். எப்படியும் அந்த பெண் கிடைத்து விடுவாள் என்ற நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. அந்த பெண்ணை அடைவதற்கு ஆசையும் அதிகரிக்கிறது. இட் இஸ் ஹார்ட், இட் இஸ் so difficult. அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் அதை அடைவதில் அதிக சிரமம் இருக்கிறது. துரத்து துரத்து என்று துரத்தி கொண்டே இருக்கிறீர்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த பெண் உங்களுக்கு கிடைத்து விடுகிறாள்.
அந்த பெண் கிடைத்த அதே நாளில் சந்தோஷத்திற்காக நீங்கள் விதித்த அந்த நிபந்தனை, அந்த கண்டிஷனும் விலகிவிடுகிறது. அதாவது இந்த பெண் கிடைத்தால்தான் என்கிற நிபந்தனை விலகிவிடுகிறது. அந்த கண்டிஷனை தான் முதலில் வைத்தீர்கள். இப்போது அந்த பெண் கிடைத்து விட்டாள். இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். இனிமேல் எதையும் துரத்த வேண்டியது இல்லை. நோ மோர் சேசிங். உங்களுக்கு ரிசல்ட் கைக்கு வந்துவிட்டது. யூ ஃபீல் குட். ஒரு நாள் முல்லா நஸ்ருதீன் யாரையோ கெட்ட கெட்ட வார்த்தைகளால் சபித்து கொண்டு மிகுந்த வலியோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். நான் அவரிடம் என்ன விஷயம் என்று கேட்டேன். உங்கள் வயிறு எதுவும் வலிக்கிறதா, தலைவலியா, என்ன விஷயம்? நீங்கள் ஏதோ அவஸ்தையில் இருப்பது போல் தெரிகிறது என்று கேட்டேன். அவர் அதற்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அணிந்திருக்கும் இந்த ஷூ ரொம்பவும் சிறியது என்று பதில் சொன்னார். நான் அதற்கு அவரிடம் பிறகு என்ன காரணத்திற்காக அதை அணிய வேண்டும் என்று கேட்டேன். அவர், இது ஒன்றுதான் ஒவ்வொரு நாளும் முடியும் போது எனக்கு கிடைக்கும் ஒரே ரிலீஃப். அதாவது நான் ஷூவை கழட்டும் போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்கள், அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் கழட்டும் போது. பட் திஸ் இஸ் த ஒன்லி ஜாய் ஐ ஹாவ். அதனால் என்னால் இந்த ஷூவை தூக்கி எறிய முடியாது. என்னுடைய கால் அளவை விட ஒரு சைஸ் குறைவானது. இந்த ஷூ ஒரு பெரிய நரகம். ஆனால் மாலையில் இதை கழட்டும் போது எனக்கு ஒரு சொர்க்கத்தை தரும். வீட்டிற்கு போய் ஷூவை கழட்டுவேன், சோஃபாவில் போய் படுத்துக் கொள்வேன். அப்பாட, ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்வேன். இட் இஸ் சோ பியூட்டிஃபுல் என்று பதில் சொன்னார். இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் வலியை உண்டாக்குகிறீர்கள். யூ கிரியேட் பெயின். யூ கிரியேட் ஆங்குவிஷ், சேசிங் ஃபீவர். பிறகு ஒரு நாள் வீட்டிற்கு வந்து ஷூவை கழட்டி எறிந்துவிட்டு, கிரேட், திஸ் இஸ் கிரேட், என்ன ஒரு சுகம், இப்போது எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? ரிலீஃப் கொஞ்ச நேரம்தான் இருக்கும். Then again you are hankering. இப்போது இந்த பெண் உங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் அவள்தான் கிடைத்து விட்டாளே. இப்போது உங்களால் எந்த கண்டிஷனும் நிபந்தனையும் விதிக்க முடியாது. இப்போது இந்த பெண் கிடைத்தால்தான் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று உங்களால் ஒருபோதும் சொல்ல முடியாது. காரணம், அந்த பெண் உங்களோடு தான் இருக்கிறாள். இப்போது வேறு ஒருவருடைய பெண்ணை தேட ஆரம்பிக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு ட்ரிக் தெரிந்திருக்கிறது. அதாவது முதலில் மகிழ்ச்சி கிடைப்பதற்கு ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை வைக்க வேண்டும் என்பது. பிறகு கண்களை மூடிக்கொண்டு அந்த நிபந்தனையை பின்தொடர வேண்டியது. பிறகு ஒரு நாள் ரிலீஃப் கிடைக்கிறது. Now this is futile. இது தேவையில்லாத ஒன்று. எதையும் நன்றாக புரிந்து கொள்கிற மனிதனுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு எந்த கண்டிஷனும் தேவையில்லை. எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். You can be unconditionally happy. எதற்காக? இறுதியில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். அளவு சிறியதாக இருக்கும் ஷூவை அணிந்து அவதிப்பட வேண்டும். ஏன்? எப்போதுமே நமக்கு அந்த ரிலீஃப், ஒரு மன நிம்மதி கிடைத்தால்தான் என்ன? அப்படி இருந்தால் உங்களால் அந்த ரிலீஃபை உணர முடியாது. அதுதான் பிரச்சனை. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்களால் அதை உணர முடியாது. அல்லது நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதனுக்கு மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதே தெரியாது. அதை பற்றி அவர் கேள்விப்பட்டே இருக்க மாட்டார். He is happy and unconditionally happy. இதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதனுக்கான டெஃபினிஷன். சந்தோஷம் என்றால் என்ன என்று தெரியாத நபர்கள்தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எல்லாம் நன்றாக இருக்கிறது, things are going great என்று சொல்வார்கள்.
மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதருக்கு மகிழ்ச்சியை பற்றி ஒன்றும் தெரியாது. மகிழ்ச்சி எப்போதும் அங்கேதான் இருக்கும். இட் இஸ் சிம்பிளி தேர். சுவாசிப்பது போல் அங்கேயேதான் இருக்கும். சந்தோஷமாக இருப்பதற்கு நிபந்தனைகள் தேவையில்லை. எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருங்கள். காரணம் கண்டுபிடித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஜஸ்ட் பி ஹாப்பி. ஆனால் பலர் இந்த அழகான வீடு என்னுடையது என்றால் தான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்வார்கள். இப்போது அவர்கள் மிகப்பெரிய நிபந்தனையை விதிக்கிறார்கள். அந்த வீட்டை கட்டி முடிக்க பல வருடங்கள் ஆகலாம். நாம் ஆசைப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கும் போது நமக்கு வயதாகிவிடும். சாவு நமக்கு மிக அருகில் இருக்கும். ஆனால் அதுதான் பெரும்பாலும் நடக்கிறது. வாழ்க்கை முழுவதும் அந்த கனவு வீட்டை கட்டுவதில் வீணடிக்கப்பட்டு விடுகிறது. That great house will become our grave. இது போன்ற நிபந்தனைகள் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை, ஒரு ரிலீஃபை மட்டுமே கொடுக்கிறது. ரிலீஃப் தற்காலிகமானது. புதிய கார் வாங்கியவுடன் மகிழ்ச்சி எவ்வளவு நாள் நீடிக்கிறது? நான் சொல்ல போகும் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு பிச்சைக்காரர் மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தார். பணக்காரர் ஒருவருடைய கார் பழுதாகிவிட்டது. காரின் டிரைவர் அதை பழுது பார்த்து கொண்டிருந்தார். அந்த பணக்காரர் காரை விட்டு இறங்கி வெளியே வந்தார். பிச்சைக்காரர் மரத்தடியில் நன்றாக படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். குழு குழு என வெயிலுக்கு ஏற்றார் போல் காற்று வீசியது. பணக்காரரும் மரத்திற்கு அடியில் வந்து பிச்சைக்காரருக்கு அருகில் உட்கார்ந்தார். பிறகு பிச்சைக்காரரிடம், நீ ஏன் வேலைக்கு செல்வதில்லை என்று கேட்டார். பிச்சைக்காரர் எதற்கு என்று கேட்டார். பணக்காரர் வேலைக்கு சென்றால் பணம் சம்பாதிக்கலாம் என்று பதில் சொன்னார். பிச்சைக்காரர் எதற்கு என்று திரும்ப கேட்டார். இப்போது பணக்காரருக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தது. இருந்தாலும் காட்டிக்கொள்ளவில்லை. பணம் சம்பாதித்தால் உன்னுடைய வங்கி கணக்கில் பணம் நிறைய இருக்கும் என்று பதில் சொன்னார். பிச்சைக்காரர் திரும்பவும் எதற்கு என்று கேட்டார். இப்போது பணக்காரருக்கு கோபம் அதிகமானது. எனவே அவர், எதற்கா? உனக்கு வயதான பிறகு நீ ரிட்டையர் ஆகும்போது நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்று பதில் சொன்னார். பிச்சைக்காரர் அவரிடம், ஆனால் இப்போது நான் ஓய்வுதானே எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் எதற்காக வயதாகும் வரை காத்திருக்க வேண்டும்? And do all this nonsense. எதற்காக பணம் சம்பாதித்து பேங்க் பேலன்ஸை உண்டாக்கி கடைசியாக ஓய்வெடுக்க வேண்டும்? நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? எதற்காக காத்திருக்க வேண்டும்? Why wait என்று கேட்டார். எதற்காக மாலை வரை காத்திருக்க வேண்டும்? எதற்காக பியர் வரும் வரை காத்திருக்க வேண்டும்? Why wait for the beer? பியரில் தான் மகிழ்ச்சி இருக்கிறதா? ஏன் தண்ணீர் குடிக்கக்கூடாது? ஏன் தண்ணீர் குடிக்கும்போது அதை அனுபவித்து குடித்து மகிழக்கூடாது? மகிழ்ச்சியாக தண்ணீர் குடிக்கும்போது தண்ணீரால் நமக்கு போதை கொடுக்க முடியும். முயற்சி செய்து பாருங்கள். ட்ரை இட். தண்ணீரால் நமக்கு போதை தர முடியும். அது நம்மை பொறுத்தது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இது பியரையோ வைனையோ பொறுத்தது அல்ல. தண்ணீரை ஆர்வமாக பிரார்த்தனையோடு குடிக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் தண்ணீரை வைனாக மாற்றியது போல நமக்கும் தண்ணீர் வைன் ஆகும். ஆர்டினரி ஆக்ட்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. காலை நடைப்பயிற்சியால் நமக்கு போதை உண்டாக்க முடியும். இட் கேன் பி இன்டாக்சிகேட்டிங். அப்படி காலை நடைப்பயிற்சி நமக்கு போதை தரவில்லை என்றால் நம்மிடம்தான் ஏதோ தவறு இருக்கிறது. ஒரு ரோஜா பூவை பார்த்து ரசிப்பது போதை கொடுக்கலாம். Learn how to live the moment joyously. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையை வாழுங்கள். Live it. Live it totally. Live it consciously. Live it joyously. அப்போது நீங்கள் திருப்தியோடு இருப்பீர்கள். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே
வீடியோஸ் இருக்குது, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்குது. Until then, take care. Bye.